செடி பெருசாக இருக்கே, நிறைய தக்காளி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒருத்தர் இருக்கான், கோபால். எவ்வளோ பெருசு இருக்கான் பாருங்க. இதே மாதிரி இன்னொரு 2 பசங்க இருக்கானுங்க. நான் இங்கே ஒருத்தர் இருக்கான், அவன் என்ன பழுக்க லேட்டாகும். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான், இந்த இதுக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே பிஞ்சு வச்சுருக்குறாங்க. இப்போ தான் தக்காளி சட்னி தக்காளி சாதம்லாம் பண்ணுறோன்னா ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு போதும். அந்த சைஸில் தான் இருக்கான், அழகாக இருக்குது. இந்த பக்கம் லெமன் செடி, மின்ட்டு இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக வல்லாரை வளர்ந்துருக்கு. அதெல்லாம் கட் பண்ணி விட்டு காய வச்சுருக்கேன் வல்லாரை பிடிக்கி. அதுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து வளர்ந்துருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரண்டை செடி. இது சாப்பிட்டோன்னா பசி நல்லா வரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் வந்து துவையல் பண்ணுவோம். அகெயின் இங்கே கொஞ்சம் வல்லாரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி ஒரு 4-5 சந்தையில் வாங்கிட்டு வந்து வச்சது. 2 காய் தான் இது வரைக்கும் பறிச்சிருக்கோம். இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, மொட்டை நிறைய வச்சுருக்கு. இந்த பக்கம் அகெயின் வந்து ஒரு லெமன் ட்ரீ. அந்த பக்கம்லாம் பூச்செடி. அதுக்கப்புறம்